வணக்கம் நண்பர்களே. எனது கற்பனைக்கு வந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஸோ அது சரியா பிழையானதை பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா இருந்தா சுயநல சுரங்கம் என்கின்ற அர்ஜுனா அவர்கள். ஸோ அவர்கள் வந்து எப்படி என்றால் ட்ரெண்டிங்கில் தான் எப்பவும் குறவிட்டதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்டிங் நியூஸ்கள் போட்டுக்கொண்டே இருப்பார். ட்ரெண்டிங்கான விடயங்களை செய்து கொண்டே இருப்பார். இப்போ இவரை தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் சரி திட்டி தீர்த்து விட்டார்கள். அதாவது இவருக்கு இவற்ற ஃபோட்டோவுக்கு துப்பாத ஆக்களும் இல்லை, அதாவது இவரை வச்சு மிதிக்காத ஆக்களும் இல்லை, அதோட கதைக்காத அரசியல்வாதிகளும் இல்லை. அதாவது நாம் தமிழர் கட்சி மட்டுமண்டில்லை, வேறு அரசியல்வாதிகளும் இப்போ இவரை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கின்றார்கள். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்று உத்து நோக்கி பார்த்தோம்னா, முதலாவது காரணம் யாழ்ப்பாணத்து தமிழர்கள். ஏண்டா இவரை வாக்கு போட்டு இவரை பாராளுமன்றம் அனுப்பினது. ரெண்டாவது காரணம் இவர் தமிழ்நாட்டுக்கு வரைக்குள்ள அங்கே மைக்க நீட்டிக்கொண்டு அண்ணன்ட்ட போட்டி கேட்டது. அதாவது வாங்க வாங்க சார் சொல்லுங்க சொல்லுங்கன்னு இவர் என்னத்தை சொல்ல போறார்? இவர் உடனே தன் எதிர்ப்பை தெரிவிக்கத்தான் துவங்கினார். யாரு? ஆமரட்சி கதையை துவங்கினார். அண்ணன் சீமானை துவங்கினார். இவருக்கு 100% தெரியும் அண்ணன் சீமான் 99% ஈழத்தமிழர்கள் விரும்புகின்றார்கள் என்றது. ஆனால் அது மீறி இவர் சொல்லிக்காண்டீங்கள இவர் செய்த ஒரு முட்டாள்தனம், இவருடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வந்து விட்டது என்ற திட்ட தெளிவு அப்படியே தெரியுது. ஸோ இவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது, இப்போ இந்த தமிழ்நாடுன்றது வந்து ஒரு ட்ரெண்டிங் விஷயங்களில் எதையும் செய்யக்கூடியது. சில நேரத்தில் உங்கள் உள்ள யாரேன்னு ஒரு டைரக்டர் மேல் ஒரு ஐடியாண்ட போடலாம். அதாவது இப்போ இந்த அர்ச்சுனாண்டவர் வந்து தமிழ்நாடு இலங்கை எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டார், இனி இவரை வச்சு யாரேன் படம் எடுப்போம் என்ற ஒரு திட்டங்களை நீங்கள் போடலாம். அதாவது திரைப்படம் எடுப்போம் என்ற ஒரு திட்டங்களை போடலாம். அப்படி போட்டிங்களாக இருந்தால் இளைஞர்கள் தியேட்டரை கிழிப்பார்கள். ஸோ அதாவது கொஞ்சம் புரிந்து கதையில் எழுதுங்க. இவரை எக்காரணம் கொண்டும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறனால இவரை வச்சு நீங்கள் உழைக்கலாம்னு நினச்சிங்களா இருந்தால் நீங்கள் தமிழினத்துக்கு இனி செய்ய போகிற துரோகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், உங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ட்ரெண்டிங்கானாலே உடனே ஏதோ ஒரு படத்துக்கு அவரை கொண்டு வந்து போட்டு விடுவார்கள். அப்படி போட்டு நீங்கள் ட்ரெண்டிங்காக நச்சிங்களாக இருந்தால் உண்மையாக சொல்லப்போனால் இளைஞர்கள் தியேட்டரில் உள்ள திரையை கிழிப்பார்கள். அதனால் இதை தவிர்த்து கொண்டு நீங்கள் இவரை விலத்தி வைக்கிறது நல்லது. நிச்சயமாக இதை நாங்களும் கண்டிப்போம். அப்படி ஒரு படம் வந்துச்சா இருந்தால் அது வரக்கு முன்னமே நாங்கள் ஐடியா கொடுக்குறதா எங்கள்ட வேலை. அதால் தமிழ் ஐடியான்னு பேரை வச்சுக்கிறேன். ஸோ இதை புரிந்து கொண்டு அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டாம். இங்கே இனி யாழ்ப்பாண தமிழர்களும் வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார். இவர் செய்தது பகிரங்கமாக இவர் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். நன்றி.